ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகிலுள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று 6ஆம் இடமும் நோயும் அல்லது விபத்தும் சார்ந்த பதிவுகளை பார்த்துவிட்டு இது சுவாரஸ்யமாக இருக்கட்டும் என்று இன்றைய பதிவுகளில் 4வது பதிவாக ஒரு காதல் திருமணத்தை செய்தவர் மூத்தவளை காதலித்து இளையவளை மணந்து கொண்டவர், அதாவது அக்காவை காதலித்து விட்டு தங்கையை மணந்து கொண்டவர் என்பது இந்த ஜாதகத்தினுடைய கூடுதல் தகவல். இந்த ஜாதகம் ஒரு காலகட்டத்தில் எனக்கு திருமணம் வேண்டாம் என்று திருமணத்தில் என்ன புதிதாக பார்த்து விடுகிறோம் என்று இருந்தவர். அப்படி இருந்த காலகட்டத்தில் சந்திர திசை முடிந்து செவ்வாய் திசை 7 வருடம் முடிந்து 8 வருடம் 5 மாதம் 23 நாள் கழித்து மறுபடியும் ராகு 18 26 வயது முடிந்து 27வது வயதில் குரு திசையில் திருமணத்தின் மேல் ஈடுபாடு வந்தது, குடும்பத்தின் மீதும் ஈடுபாடு வந்தது. அடுத்து குரு திசையில் குரு புத்தி முடிந்து சனி புத்தி முடிந்து புதன் புத்தியில் லக்கினத்துக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் புத்தியில் இவருக்கு காதல் வர ஆரம்பித்தது. அந்த காதல் அடுத்து ஓரிரு வருடங்கள், அதாவது 3 வருடம் வரை தொடர்ந்தது. 3 வருடத்திற்கு மேல் தங்கையை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததால் தங்கையை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்தார். அதற்கு பிறகு இவருக்கு நல்ல குழந்தைகள் இருக்கிறது. இந்த குழந்தைகள் நல்ல குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் இவருடைய காதல் தாகம் ஓயவில்லை என்பதுதான் மற்றும் மேலும் ஒரு தகவல். இதில் காதலை தந்த கிரகம் எது, தொடர் காதலை தரும் கிரகம் எது என்பது சார்ந்த தகவலை இந்த ஜாதகம் தொடர் காதல், ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் போன்றவைகளை அடையாளப்படுத்தக்கூடிய கேள்விகளுக்கு விடையாக அமையும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. இதில் காதலனுடைய ஈடுபாட்டை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையுள்ள லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துக்குரியவனும் 5ஆம் இடத்துக்குரியவனும் என்று பார்க்கும் பொழுதுதான் இங்கு கூடுதல் தகவல். லக்கணத்துக்கு 3வது இடத்துக்குரிய சந்திரன் லக்கணத்தில் உச்சம் பெற்றான், உச்சத்துக்கு வீடு கொடுத்தவனும் உச்சம் பெற்றான். அதுதான் இங்கு சிறப்பான விஷயம். ஆக காதல் என்பது இவரை தேடி வந்தது. லக்கணத்துக்கு 2வது இடத்தில் சனி வக்கரம் பெற்றிருக்கு, செவ்வாய் வக்கரம் பெற்று திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்குது. அந்த திருவாதிரை நட்சத்திரத்தை கொடுத்த ராகு அவனுக்கு 5இல் காற்று வீட்டிலேயே இருக்கிறது. இவரிடம் கேட்டோம், எப்படி தம்பி ஒன்றுக்கு மேற்பட்ட காதல்கள்லாம் எப்படி போகிறது, அதிக சிரமப்பட்டு காதலித்தீர்களா அல்லது காதல் சுலபமாக கைகூடியதா என்று பார்க்கும் பொழுது அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அண்ணா. நான் யதார்த்தத்தோடு பேசுவேன். என்னுடைய பேச்சு அவர்களுக்கு பிடித்து போயிருந்து அவர்கள் மறுபடியும் என்னை பேச தூண்டினார்கள். பேச தூண்டும் பொழுதும் கூட அவர்கள் மீது எனக்கு ஈடுபாடு கிடையாது. காலப்போக்கில் அவர்கள் உங்களுடைய உறவு இல்லை என்றால் எனக்கு ஒரு நாளை கடப்பது சிரமமாக இருக்கிறது என்பது போன்ற வார்த்தைகளை சொல்லி அவர்கள் மீது எனக்கு அதீத ஈடுபாட்டை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து காதலிக்க வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது என்று சொல்கிறார். அப்போது அவருடன் கேட்டேன், அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 2க்குரியவன் உச்சம் பெற்ற கிரகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது, அதே சமயத்தில் 5க்குரியவன் 5ஆம் இடத்தை பார்க்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு கதையே எழுதலாம், நாவில் விழுந்த நங்கைகள் என்று எழுதுங்களேன். இன்னும் அது ஒன்று தானா குறைச்சல் என்று சிரித்து கொண்டே மலிப்பி போனான். இங்கு லக்கினம் என்று பார்க்கும் பொழுது லக்கினத்துக்கு 4க்குரிய சுகாதிபதியினுடைய சாரம் கிருத்திகை நட்சத்திர சாரம் வாங்கி 4ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறது. அடுத்து சந்திரன் சூரியன் ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறது. அதாவது 5க்குரியவனுடைய சாரம் பெற்று லக்கணத்துக்கு 11ஆம் இடத்தில் மூத்த சகோதர ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது, அல்லது தன்னை விட மூத்தவர்களை அடையாளம் காட்டக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது.
சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது, 4ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறது, 21.21 பாகை பெற்றிருக்கிறது. இந்த சந்திரன் லக்னத்துக்கு 3க்குரியவன் உச்சம் பெற்று தன்னுடைய சுயசாரம் வாங்கியிருப்பது இந்த ஜாதகத்தினுடைய அதிகபட்ச உச்சக்கட்ட முக்கியத்துவம் வாய்ந்த கோளாக கருதப்படுகிறது. செவ்வாய் திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்து அந்த திருவாதிரை நட்சத்திரத்தை கொடுத்த ராகு அவனுக்கு 5ல், அதாவது காற்று ராசியில் இருக்கிறது. கற்பனை என்பது இவருக்கு சுலபமாக வந்துவிட்டது என்பதுதான் இந்த திருவாதிரை அடையாளம் காட்டுகிறது. அதே சமயத்தில் புதன் ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து சுயசாரத்தில் அமர்ந்து 25.43 பாகை பெற்றிருக்கிறது. ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகமாக இருந்தாலும் 5க்குரியவன் 5ஆம் இடத்தை பார்க்கும் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது காதல் தானாக வந்து விடுகிறது என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது காதலை பெறக்கூடிய சுக்கிரனும் காதலை தரக்கூடிய புதனும் ஒரே வீட்டில் இருக்கிறது, அதுவும் குருவனுடைய வீட்டில் என்பதுதான் மேலும் சிறப்பான விஷயம். அதற்கடுத்து குரு அசுவதி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது, கேதுவுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து கேதுவோடவே சம்பந்தப்பட்டிருக்கிறது, 8.50 பாகை பெற்றிருக்கிறது. சுக்கிரன் போராட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாவத்தில் அமர்ந்து 2.36 பாகை பெற்றிருக்கிறது. சுக்கிரன் குருவனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. இருந்த போதிலும் குருவனுடைய தொடர்பு இல்லாமல் போனது ஜாதகத்தில் ஒரு பலகீனமே. ஏனென்று கேட்டால் பொருளாதாரத்தில் இவர் தட்டுப்பாட்டோடவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுக்கடுத்தது சனி புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறது. இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் குருவனுடைய சாரத்தில் அமர்ந்து சனிக்கு கேந்திரத்தில் குரு அமர்ந்தது என்பது இவருக்கு சாலச்சிறந்த அமைப்பாக தந்திருக்கிறது. ஆக காதல்கள் எத்தனை வந்தாலும் அதில் இவருக்கு ஒரு பாதகமோ சங்கடமோ இல்லாமல் மறைவு சனி உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி இவருக்கு யோகத்தையும் தந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் மேலும் தகவல். அடுத்து ராகு விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறது, கேது பரணி நட்சத்திரம் 4ஆம் பாவத்தில் இருக்கிறது. ஆக ராகு கேது இரண்டுமே சுபகிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது என்பதுதான் மேலும் குறிப்பிடக்கூடிய தகவல். ஆக இந்த ஜாதகத்தில் காதலை தந்த கிரகம் புதன், அவன் தன் வீட்டை தான் பார்த்தான். அதே சமயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட காதலை தந்தது சந்திரன், கற்பனையை தந்தது புதன். ஆக புதனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் 3.11. அதே சமயத்தில் லக்னாதிபதியும் புதனும் ஒருவருக்கொருவர் ஒரே ஸ்தானத்திலிருந்து லக்கணத்துக்கு 4க்குரியவனுடைய சம்பந்தம் பெற்றிருக்கிறது. அதே சமயத்தில் ஒழுக்கம் நிதானம் என்ற கௌரவத்தையும் மரியாதையும் தரக்கூடிய சூரியன் தனது ஸ்தானத்துக்கு 8க்கு போய் உச்சம் பெற்ற கிரகத்தோடு சம்பந்தப்பட்டு நீச்சம் பெற்ற கிரகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதால் இவர் உச்சம் பெற்ற கிரகமாக இவருடைய லக்னாதிபதி, நீச்சம் பெற்ற கிரகமாக 5க்குரியவன். ஆகையால் இவர் இந்த ஏற்ற இறக்கங்கள் சின்ன சின்ன கௌரவ குறைச்சலை பற்றி இவர் கண்டுகொள்வதே இல்லை என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக லக்னத்துக்கு 3க்குரியவன் தனது ஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்தான், 5க்குரியவன் அவனுடைய ஸ்தானத்துக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்தான். அதே சமயத்தில் செவ்வாயும் 5ஆம் இடத்தை பார்க்க, சனியும் 5ஆம் இடத்தை பார்க்க, சுக்கிரனும் 5ஆம் இடத்தை பார்க்க, புதனும் 5ஆம் இடத்தை பார்க்க, சூரியனும் 5ஆம் இடத்தை பார்த்தார். ஆக லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துக்கு கிட்டத்தட்ட 5 கிரக சம்பந்தம் வந்ததனால் இவருக்கு காதல் என்பதும் உறவுகள் என்பதும் சுலபமாக கைக்கிட்டு தூரத்தில் அமர்ந்தது என்பதுதான் மேலும் மேலும் குறிப்பிடக்கூடிய தகவல். ஆக ஒரு பெண்ணை காதலித்து இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பை உண்டு பண்ணி தருவது உச்சம் பெற்ற கிரகம் நீச்சம் பெற்ற கிரகம் ஒரே ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் என்பதுதான் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் எந்த ஒரு ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற கிரகம் நீச்சம் பெற்ற கிரகம் அமைந்திருக்கும் பட்சத்தில் அந்த ஸ்தானத்துக்கு திரிகோண ராசியில் மற்றும் ஒரு கிரகம் இருக்கும் பட்சத்தில் அந்த தவறுதலான போக்கை இன்னும் மேம்படுத்துவதற்கு அதனுடைய திரிகோண ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏதுவாக அமைந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு காதலில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் ஏமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.